Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2023 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 56th question வந்து direct application of rank nullity theorem of a matrix. Okay, rank nullity theorem of a matrix ஓட direct application. So rank nullity theorem of a matrix என்ன சொல்லுது அப்படின்னா, rank அதாவது A அப்படிங்கிறது ஒரு m by n matrix அப்படின்னு வச்சுக்கோங்க. P அப்படிங்கிறது ஒரு n by p matrix அப்படின்னு வச்சுக்கோங்க. So rank of A plus rank of B minus n, okay, which will be less than or equal to rank of AB, and this will be less than or equal to minimum of rank of A comma rank of B. Okay, so இதுதான் rank nullity theorem of a matrix. So ABங்கிறது ஒரு 0 matrix ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப rank of AB வந்து 0. ஓகே, ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு 3/6 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, 3/5 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோடைய ரேங்க் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ரேங்க் நீங்கள் ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றிட்டு கால்குலேட் பண்ணாலே தெரிஞ்சிடும். இதோட ரேங்க் வந்து 3. ஓகே, ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ வந்து 5. ஓகே, ஸோ 3 plus rank of B minus 5 will be less than or equal to 0. This implies rank of B will be less than or equal to 2. 5 minus 3 is 2. So rank of B is less than or equal to 2, which means the maximum possible rank of B can be 2. Okay, so maximum possible rank of B can be 2. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய ஜாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம DK Math Prep சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.